welcome back to our channel. நான் உங்க அர்ச்சனா from Quarkz Academy. Yes, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது high weightage as well as very important chapter molecular basis of inheritance ஓட part 1 video. இந்த part 1 வீடியோல நம்ம DNA வை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம். Okay, so scientists எல்லாம் வந்து செல் அப்படிங்கறத பத்தி படிக்கிறப்ப செல்குள்ள ஒரு என்ன சொல்ற அந்த செல்லை கண்ட்ரோல் பண்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ரைட்டா? அது என்ன அப்படின்னு பார்த்தா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸை ஸ்டடி பண்ணும்போது நியூக்ளியஸ்குள்ள ஒரு அசிடிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அசிடிக் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஓகே, ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் அப்படிங்கிறது 2 டைப்ஸ். என்னென்ன? DNA and RNA. So nucleic acid is 2 types. One is DNA and another one is RNA. So DNA, which means deoxyribonucleic acid. Okay, DNA அப்படிங்கிறது deoxyribonucleic acid. RNA அப்படின்னா ribonucleic acid. So இந்த DNA and RNA இந்த நேம் பார்த்தாலே we can find the difference. One is ribonucleic acid, another one is deoxyribonucleic acid. So DNA வை நம்ம பார்த்தோம் அப்படின்னா deoxyங்கிற வேர்ட் மட்டும்தான் வந்து என்ன ஆகியிருக்கு, எக்ஸ்ட்ராவா இருக்கு, கரெக்டா? இந்த deoxy அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ வாட் இஸ் மீன் பை deoxy அப்படின்னா absence of oxygen. ஓகே, ஆக்சிஜன் எப்படி இருக்கும்? ஆப்சண்டா இருக்கும். ஓகே, ஆக்சிஜன் எப்படி இருக்கும்? ஆப்சண்டா இருக்கும். எங்க ஆப்சண்டா இருக்கும்? செகண்ட் கார்பன்ல ஆப்சண்டா இருக்கும். அதை நம்ம உள்ள கிளியரா பார்ப்போம், ரைட்? ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ்ல DNA, RNA. DNAங்கிறது deoxyribonucleic acid. D மீன்ஸ் ஆப்சன்ஸ், oxy மீன்ஸ் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து ஆப்சண்டா இருக்கு. RNAங்கிறது ribonucleic acid, ரைட்? எஸ். இப்போ இந்த RNA 3 டைப்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஓகே, one is messenger RNA. இந்த messenger RNA அப்படிங்கிறது என்னன்னா mRNA. ஓகே, ஸோ இந்த mRNA ஓட வேலை என்ன? DNA கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷனை நமக்கு செல்குள்ள, செல் சைட்டோபிளாசம்குள்ள கொண்டு வந்து அதுக்கான புரோட்டீனை மேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதா வந்து mRNA. அதாவது கேரி த இன்ஃபர்மேஷன். மெசஞ்சர் RNA என்ன பண்ணும்? இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணி, டிஎன்ஏவோட இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு வந்து சைட்டோபிளாசம்ல கொடுத்து புரோட்டீனை மேக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. ஓகே, மெசஞ்சர் RNA. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சுரல் RNA. ஸ்ட்ரக்சரல் RNA அப்படிங்கிறது என்ன அப்படின்னா rRNA. ஓகே, இந்த rRNA நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரைபோசோமல் RNA அப்படின்னு சொல்லலாம். rRNA என்ன சொல்லலாம்? ரைபோசோமல் RNA அப்படின்னு சொல்லலாம். ஏன் ரைபோசோமல் RNA அப்படின்னு பார்த்தா, இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்மேஷன் ஆஃப் ரைபோசோம்ஸ். as well as it acts as catalyst. ரைபோசோம் மேக் பண்றதுக்கு, அதாவது ஒரு rRNAவும் புரோட்டீனும் சேர்ந்ததுதான் ரைபோசோம்ஸ். ஓகே, ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ரைபோசோம்ஸ்க்கும் as well as it is act as a catalyst, அதாவது புரோட்டீன் ஃபங்க்ஷனை ஃபாஸ்டா பண்ண வைக்கிறதுக்கான ஒரு கேட்டலிஸ்டாவும் ஒர்க் ஆகுது. The next one is adapter RNA. அடாப்டர் RNAங்கிறது என்ன? tRNA.
அப்போ டிஆர்என்ஏவோட வேலை என்னவா இருக்கும்? டிஆர்என்ஏ ரீட்ஸ் ஜெனட்டிக் கோட் அண்ட் பிரிங்ஸ் அமினோ ஆசிட். ஓகேவா? வர்ற ஜெனட்டிக் கோட், எம்ஆர்என்ஏ கொண்டு வர ஜெனட்டிக் கோட் என்ன அப்படிங்கிறத படிச்சு அண்ட் அதுக்கேற்ற அமினோ ஆசிடை பிக் பண்ணுறது தான் டிஆர்என்ஏவோட வேலை. ஸோ புரோட்டீன் ஃபார்மேஷனுக்கு எந்த ஆர்என்ஏ முக்கியம் அப்படின்னு பார்த்தா எம்ஆர்என்ஏ மட்டும் கிடையாது, எம்ஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ 3 ஆர்என்ஏமே வேணும். ஓகேவா? ஆர்என்ஏ புரோட்டீனை மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ எந்த கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு பார்த்தா டிஎன்ஏ யாருக்கு இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் எல்லாத்துக்குமே டிஎன்ஏ தான் இருக்கு. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் ஹேவ் டிஎன்ஏ ஆஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? நிறைய ஆர்கானிசம்ஸ்க்கு டிஎன்ஏங்கிறது தான் வந்து ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. சம் ஆர்கானிசம்ஸ் லைக் வைரஸ் இதுக்கு வந்து ஆர்என்ஏங்கிறது ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குது. ரைட்? எஸ். ஓகே, ஸோ இதில் மோஸ்ட்டாக இந்த இப்போ டிஎன்ஏ நம்ம பாடியில் டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குமா அப்படி கேட்டால் கிடையாது. ஈவன் ஆர்என்ஏ இருக்கும், பட் ஆர்என்ஏ இஸ் நாட் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் ஹையர் ஆர்கானிசம்ஸ். ஹையர் ஆர்கானிசம்ஸ்க்கு ஆர்என்ஏங்கிறது ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஒர்க் ஆகாது, பட் ஒரு மெசஞ்சர் ஆர்என்ஏவா, ரைபோசோமல் ஆர்என்ஏவா, டிஆர்என்ஏவா அது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட்? எஸ். ஸோ வில் என்டர் இன்டு டிஎன்ஏ. அப்போ டிஎன்ஏனா என்ன? ரைட்? First of all, DNA is polymer of deoxynucleotides. அதாவது நிறைய deoxynucleotides செயினா போறோம். அதாவது மோனோமர்னா ஒரு யூனிட், கரெக்டா? அதுவே பாலிமர்னா டிஆக்சிநியூக்ளியோடைடை அடுக்கி 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 நிறைய டிஆக்சிநியூக்ளியோடைட்ஸை அடுக்கி ஒரு செயினா ஃபார்ம் பண்ணா தட்ஸ் அ பாலிமர் ஆஃப் டிஆக்சிநியூக்ளியோடைட். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் டிஎன்ஏவை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ என்னோட பாடியில செல்லில் இருக்க டிஎன்ஏ எவ்வளோ லென்த்து அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ். நான் இங்கே என்ன சொன்னேன்? நிறைய நியூக்ளியோடைடை சேர்த்தது தான் டிஎன்ஏ, கரெக்டாக? அப்போ எத்தனை நியூக்ளியோடைடு இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ணலாம் ஆர் மெஷர் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ், எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பேஸ் பேர் இருக்கோ அவ்வளோ நியூக்ளியோடைடு இருக்கும். ஓகே, சாரி, எவ்வளோ பேஸ் பேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 50 பேஸ் பேர்ஸ் இருந்தால் 100 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். ஓகே, அதாவது ஒரு நியூக்ளியோடைடுக்கு ஒரு பேஸ் இருக்கும். ஓகே, ஒரு நியூக்ளியோடைடுக்கு ஒரு பேஸ். அப்போ இங்கே பேஸ் பேர்னு கொடுத்துறாங்க. அப்போ 100 நியூக்ளியோடைடுக்கு 50 பேஸ் பேர்ஸாக இருக்கும். 50 பேஸ் பேர்னு சொல்லும்போது நமக்கு 100 பேசஸ் வருது, கரெக்டா? ஸோ 50 இந்த மாதிரியான கொஷின் கிட்ட எத்தனை பேஸ் பேர் இருக்கும், எத்தனை பேசஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிம்பிளான கொஷின்ஸ் எல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி இடத்துலலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ரைட்? எஸ். ஸோ நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸை கவுண்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸை கவுண்ட் பண்ணி லென்த் ஆஃப் டிஎன்ஏவை நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ எல்லா ஆர்கானிசம்க்கும் டிஎன்ஏ ஒரே சைஸில் தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ரைட்? ஸோ ஆர்கானிசம்ஸ்க்கு டிஎன்ஏ சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் பாக்டீரியோஃபேஜ் 5 into 174 அப்படிங்கிற ஆர்கானிசம் இது வந்து இட்ஸ் அ பாக்டீரியோஃபேஜ், அதாவது என்ன? வைரஸ், ரைட்டா? ஸோ அந்த பாக்டீரியோஃபேஜுக்கு 5386 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கு. ஓகேவா? பாக்டீரியோஃபேஜ் 5 into 174 அப்படிங்கிற ஆர்கானிசம் இது வந்து இட்ஸ் அன் ஆர்கானிசம் நேம். ஓகேவா? இந்த 5 into 174 அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியோஃபேஜோட நேம், ரைட்டா? அதுக்கு எத்தனை நியூக்ளியோடைடு இருக்குன்னு பார்த்தா 5386 நியூக்ளியோடைட்ஸ். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. மேபி ஈஸியாக மேட்சில் கேட்டுருவாங்க, நம்ம அதை மறந்துடுவோம். ரைட்? லாம்டாக்கு எத்தனை பாக்டீரியோஃபேஜ் லாம்டாவையும் பாக்டீரியோஃபேஜ் 5 into 174ஐயும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், பாக்டீரியோஃபேஜ் லாம்டா அப்படின்னு பார்த்தோம்னா 48502 பேஸ் பேர்ஸ் இருக்கு. அண்ட் எஸ்டெர்சியா கோலை மோஸ்ட்டாக நம்ம எதை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டெர்சியா கோலையும் ஹியூமனையும் தான் வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டே இருப்போம். ஸோ எஸ்டெர்சியா கோலை இது 4.6 into 10⁶ பேஸ் பேர்ஸ் அண்ட் ஹாப்ளாய்டு ஹியூமன் டிஎன்ஏ 3.3 into 10⁹ பேஸ் பேர்ஸ். ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் ட்விஸ்ட் வைக்க சான்ஸ் இருக்கு. ஸோ டோன்ட் ஃபர்கெட் திஸ். ஈகோலை அப்படின்னு பார்த்தா 10⁶ பேஸ் பேர்ஸ் இருக்கு. ஓகே, அதுவே வந்து ஹியூமன் அப்படின்னு பார்த்துட்டா 10⁹
நயன் பேஸ் பேர்ஸ் இருக்கு. ஓகே, எஸ், ஓகே. இப்போ DNA நம்ம என்ன பார்த்தோம்? deoxynucleotides, right? So what is mean by nucleotides first? Nucleotides னா என்ன? ஓகே, இப்போ நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேட்ஸ் 3 காம்பனன்ட்ஸ். இப்போ டிஎன்ஏங்கிறது நியூக்ளியோடைட்ஸால மேக் ஆனது, கரெக்டா? அப்போ அந்த நியூக்ளியோடைட்ல என்ன இருக்கு, எப்படி மேக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா தேட்ஸ் 3 காம்பனன்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நைட்ரோஜினஸ் பேசஸ். Okay, nitrogenous base. First one is nitrogenous base and the next one pentose sugar. And the next one phosphate. Okay, nitrogenous base, pentose sugar, phosphate. ஒரு நியூக்ளியோடைட்ல இந்த 3 காம்பனன்ட் தான் இருக்கும். இப்போ nitrogenous bases have 2 types. One is purines and another one is pyrimidines. Nitrogenous basesல differences. One is purine and another one is pyrimidine. Okay, purineல ரெண்டு பேஸ் இருக்கு. ஓகே, பியூரின்ல ரெண்டு பேஸ் இருக்கு. So the one is adenine, the second one is guanine. Adenine and guanine. pyrimidine thymine, cytosine and uracil. Okay, thymine, cytosine and uracil. இதுல uracil அப்படிங்கிறது it is special to the RNA. RNA க்கு மட்டும்தான் இருக்கும், not for DNA. uracil எங்க இருக்கும்? RNA க்கு மட்டும்தான் இருக்கும். இந்த thymine எங்க இருக்கும்? only in a DNA, not in RNA. thymine-க்கு பதிலா நம்ம uracil place பண்ணுவோம் RNA ல, right? Yes. So nitrogenous bases are 2 types, purine and pyrimidine. Adenine, guanine. pyrimidine la thymidine, cytosine, uracil. இப்போ thymidine pyrimidine la thymine, cytosine and uracil. இப்போ thymine வந்து DNA க்கு மட்டும் இருக்கும், uracil வந்து RNA க்கு மட்டும் தான் இருக்கும், ரைட்டா? and the main difference, listen, இது வந்து பெருசா யாருமே நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஈவன் இது வந்து என்னன்னா ஒரு 12th போர்டு எக்ஸாம்ல வந்து கேட்ட ஒரு கொஷின் என்னன்னா, பியூரின்ஸுக்கு 2 ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, பியூரின் எப்படி இருக்கும்? 2 ரிங் ஸ்ட்ரக்சர். பியூரின்ல 2 ரிங் இருக்கும். பட் pyrimidine ஒன்லி 1 ரிங் தான் இருக்கும், 1 ரிங் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஈவன் நம்ம சிபிஎஸ்சி புக்லையுமே இது கொடுத்துருக்காங்க. பட் அது நம்ம வந்து நினைச்சே பார்க்க முடியாத இடத்துல they mentioned. ஓகே, லிசன், இந்த பர்டிகுலர் பிக்சர் பாருங்களேன். இங்க பார்த்தோம்னா ஏ இப்படி இருக்கு, டி இப்படி இருக்கு, கரெக்டா? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ? அடினைனுக்கும் தைமைனுக்கும் இல்லை குவானினுக்கும் சைட்டோசினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு இந்த இடத்துல? ஸோ தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். என்ன அப்படின்னா, ப்ராப்பரா இந்த பிக்சர் பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்குன்னா, அடினைன் இப்படி இருக்கு, ரைட்டா? அடினைனோ இல்லை குவானைனோ எப்படி இருக்குன்னா இந்த மாதிரியான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தைமின் ஆர் சைட்டோசின் அப்படின்னு பார்த்துட்டோம்னா thymine or cytosine just they have given one square.
அவ்வளவுதான். ஸோ இந்த இது எதை மென்ஷன் பண்ணுது, இந்த பர்டிகுலர் பார்ட் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தா 2 ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். இங்க ஒன்று இருக்கு அண்ட் இங்க ஒன்று இருக்கு. லைக் ஒரு ஸ்கொயர் மேல இன்னொரு ஸ்கொயர், ஸ்மால் ஸ்கொயர் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றாங்கன்னா 2 ரிங் ஸ்ட்ரக்சர் தான் மென்ஷன் பண்றாங்க. இந்த இடத்துல சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க. புரிஞ்சுதா? ஸோ இவ்வளோண்டு டயக்ராம்ல அது 2 ரிங்கு சிங்கிள் ரிங்குங்கிறத நம்ம சிபிஎஸ்சி புக்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பென்டோஸ் சுகர். ஸோ பென்டோஸ் அப்படிங்கும் போதே நமக்கு தெரியும் 5 கார்பன். கரெக்டா? இட்ஸ் அ 5 கார்பன் காம்பவுண்ட். இந்த சுகர் எப்படி இருக்கு? 5 கார்பன் காம்பவுண்டா இருக்கு. ஸோ there are 2 types. பென்டோஸ் சுகர்லயுமே 2 வகையான சுகர் இருக்கு. ஆக்சுவலா நம்ம சொல்லிட்டோம் டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட், ரைபோநியூக்ளிக் ஆசிட். ஸோ அந்த ரைபோநியூக்ளிக் ஆசிட் என்ன சுகர் வச்சு மேக் ஆகும்னா ரைபோஸ் அப்படிங்கிற சுகரை வச்சு மேக் ஆகும். டிஆக்சிரைபோநியூக்ளிக் ஆசிட் எப்படி ஃபார்ம் ஆகும்னா டிஆக்சிரைபோஸ் அப்படிங்கிற சுகரை வச்சு மேக் ஆகும். ரைட்? ஓகே. So nitrogenous base, purines and pyrimidine. Purine வந்து 2 types, adenine, guanine. Pyrimidine வந்து 3 types, thymine, cytosine, uracil. Thymine DNA ல மட்டும்தான் இருக்கும், uracil வந்து RNA ல மட்டும்தான் இருக்கும். Pyrimidine அப்படிங்கிறது 1 ring structure, purine அப்படிங்கிறது 2 ring structure. Okay. Yes. Next pentose sugar. Pentose என்ன இருக்கும்? 5 carbon compound இருக்கும். Ribose and deoxyribose. There are 2 kinds of sugar, ribose and deoxyribose. Next one phosphate. Phosphate மட்டும் present இருக்கும். Right. Phosphateல எந்த ஒரு இதுவும் இருக்காது. Now இதுதான் ஸ்ட்ரக்சர், பென்டோஸ் சுகரோட ஸ்ட்ரக்சர். ஓகே, நியூக்ளியோடைடோட ஸ்ட்ரக்சர். ஸோ நியூக்ளியோடைடில் என்னென்ன இருக்கும்? பென்டோஸ் சுகர் இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம வந்து இது எழுதிக்கலாம், லைக் வாட் கார்பன் நம்பர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இட்ஸ் அ ஃபியூரன் சுகர். ஸோ இந்த இடத்துல வந்து இதாக இருக்கும். இட்ஸ் அ 1 ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். ரைட்? எஸ். இப்போ பென்டோஸ் சுகர், இதுதான் பென்டோஸ் சுகர். சுகர் நமக்கு வரைஞ்சாச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் நைட்ரோஜினஸ் பேஸ் பார்ப்போம். ஸோ இந்த நைட்ரோஜினஸ் பேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, 1 minute. ஓகே, I'll keep it here. It's easy. Okay. Now நைட்ரோஜினஸ் பேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் இன் ஃபர்ஸ்ட் கார்பன் பொசிஷன். ஃபர்ஸ்ட் கார்பனோட OH குரூப்ல நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து ஆட் ஆகியிருக்கு. ஸோ த நைட்ரோஜினஸ் பேஸ் மேபி அடினைன், தைமின், சைட்டோசின், யுராசில் ஆர் குவானின், எதுவாக வேணாலும் இருக்கலாம். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல என்ன இருக்கு? அடினைன் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன்ல அடினைன் என்ன இருக்கு? பாண்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் கார்பனோட OH குரூப்ல. ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் இந்த நைட்ரோஜனஸ் பேஸ்க்கும் நடுவில் ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா, ஒரு லிங்கேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன? இட் இஸ் கால்ட் as N glycosidic linkage. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கார்பனுக்கும் நைட்ரோஜினஸ் பேசஸ்க்கும் நடுவில் இருக்க லிங்கேஜ் பேர் N கிளைகோசிடிக் லிங்கேஜ். ஓகே, இப்போ இந்த பென்டோஸ் சுகர் ரைபோஸ் சுகரா டிஆக்சி ரைபோஸ் சுகராங்கிறது எப்படி முடிவாகும் அப்படின்னு கேட்டா, லிசன். இந்த இடத்துல செகண்ட் கார்பன்ல இங்க ஒரு OH இருக்கும், இங்க ஒரு H இருக்கும். இப்போ OH செகண்ட் கார்பன்ல O இருக்கு. ரைட்டா? செகண்ட் கார்பன்ல O இருக்கு. அப்ப இந்த O என்ன ஆகுது? O இருந்தது அப்படின்னா ரைபோஸ். ஓகே, பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் in a second carbon. செகண்ட் கார்பன்ல பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ரைபோஸ். அதுவே செகண்ட் கார்பன்ல ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், இந்த இடத்துல ஒரு ஆக்சிஜன் கட் ஆகி இருக்குன்னா டிஆக்சி ரைபோஸ். ஆக்சுவலா RNA அப்படிங்கிறது ஈஸியா மியூட்டேட் ஆகிரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த RNAல என்ன இருக்கு? செகண்ட் கார்பன்ல O இருக்கு.
ரைட்டா? ரைபோஸ்ல பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் என்ன செகண்ட் கார்பன். அப்போ OH இருக்கிறதுனால OH இருந்தாலே ஈஸியாக எது கூட வேணாலும் பாண்ட் ஆகிடும். ஓகேவா? அதனால RNA சீக்கிரமா மியூட்டேட் ஆகிடுது. பட் டிஎன்ஏங்கிறது என்னன்னா டிஎன்ஏ தான் ஒரு ஸ்டேபிள் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஏன் அப்படின்னா இந்த செகண்ட் கார்பன்ல ஓ போயிடும். ஓகே, இந்த செகண்ட் கார்பன்ல ஓ போயிடுறதுனால இந்த ஹெச் மட்டும் இருக்கிறதுனால ஈஸியா யார் கூட அட்டாச் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட்? ஸோ மியூட்டேஷன் கம்மியா இருக்கும். ரைட்டா? எஸ். அப்போ தேர்ட் கார்பன்ல என்ன இருக்கும்? HOH இருக்கு. ரைட்டா? லிசன். அப்போ இங்க வந்து ஓ கிடையாது, ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்படிங்கும்போது இட்ஸ் அ டிஆக்சி ரைபோஸ் சுகர். டிஆக்சி ரைபோஸ் சுகர் பார்த்தாச்சு. நைட்ரோஜனஸ் பேஸ் எப்படி ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கார்பன். ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் சுகர் இருக்கு. இந்த பாஸ்பேட் எங்க அட்டாச் ஆகுது? ஃபிஃப்த் கார்பன்ல அட்டாச் ஆகுது. ஓகே, இந்த ஃபிஃப்த் கார்பன்ல பாஸ்பேட் அட்டாச் ஆகுது. ரைட்? இந்த பாஸ்பேட்டை அட்டாச் பண்றதுக்கு ஒரு லிங்கேஜ் இருக்கு. கரெக்டா? அந்த லிங்கேஜ் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா பாஸ்பேட் சுகர் கூட ஃபார்ம் ஆகும்போது எஸ்டரை ஃபார்ம் பண்ணும். பாஸ்போ எஸ்டர் பாண்ட் ஆர் பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ். ரைட்? இதுதான்ப்பா நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் நியூக்ளியோடைட் ஸ்ட்ரக்சர்? பென்டோஸ் சுகர் இருக்கு. ரைபோஸா இருந்தா செகண்ட் கார்பன்ல ஓ பிரசன்டா இருக்கும். டிஆக்சி ரைபோஸா இருந்தா செகண்ட் கார்பன்ல ஓ ஆப்சண்டா இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஃபர்ஸ்ட் கார்பனோட OH குரூப் கூட என்ன இருக்கு? இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் ஆட் ஆயிருக்கு. ஏன் நான் இங்க எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன். இட் மே பி எனிதிங். ஓகேவா? எந்த 5 நைட்ரோஜனஸ் பேசஸ்ல என்னவா வேணாலும் இருக்கலாம். அண்ட் இந்த நைட்ரோஜனஸ் பேசஸை ஃபர்ஸ்ட் கார்பன் கூட அட்டாச் பண்ற பாண்ட் பேர் என்ன? என் கிளைகோசிடிக் லிங்கேஜ். ரைட்? எஸ். நவ் ஃபிஃப்த் கார்பன்ல பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ் ஆர் பாஸ்போ எஸ்டர் பாண்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட்? திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியோடைட். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியோசைடு பார்ப்போம். ஆக்சுவலா நியூக்ளியோடைடுக்கும் நியூக்ளியோசைடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்லி 2 things will be present in a nucleoside. அப்போ ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் நைட்ரோஜனஸ் பேசஸ் அண்ட் பென்டோஸ் சுகர் மட்டும்தான் இருக்கும். Sorry, okay. Nitrogenous base and pentose sugar. இது ரெண்டு மட்டும் தான் இருக்கும் நியூக்ளியோசைடுல. நோ பாஸ்பேட். அப்ப எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். இந்த இடத்துல ஒரு அடினைனோ குவானைனோ சைட்டோசினோ ஏதோ ஒன்று இருக்கும். அதே மாதிரி இங்கே OH, இங்கே H, இங்கே எய்தர் இட் மே பி H ஆர் OH என்னவா வேணாலும் இருக்கலாம். DNA RNAவா அப்படிங்கிறத பொறுத்து. ஓகே, பென்டோஸ் சுகர் வந்துருச்சு அண்ட் நைட்ரோஜனஸ் பேசஸ் வந்துருச்சு. பென்டோஸ் சுகர் நைட்ரோஜனஸ் பேசஸ் மட்டும் இருந்தால் இட்ஸ் அ நியூக்ளியோசைடு. அதுவே பென்டோஸ் சுகர் நைட்ரோஜனஸ் பேஸ் அலாங் வித் பாஸ்பேட் இருந்தால் இட்ஸ் அ நியூக்ளியோடைட். புரிஞ்சுதா? ஓகே. So the next one, difference between DNA and RNA. So DNA and RNA அப்படிங்கும்போது we already know that presence of oxygen na RNA, absence of oxygen அப்படின்னா DNA. எந்த கார்பன்ல? செகண்ட் கார்பன்ல. ரைட்? ஸோ செகண்ட் கார்பன்ல நமக்கு DNA அப்படின்னா எப்படி இருக்கும்? செகண்ட் கார்பன்ல வெறும் H மட்டும்தான் இருக்கும். அதாவது ஆக்சிஜன் ஆப்சண்டா இருக்கும். ஆக்சிஜன் எப்படி இருக்கும்? இருக்காது. ஸோ இட்ஸ் ஆப்சண்ட். ஓகே, ஆக்சிஜன் இருக்காது, இந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இட்ஸ் அ டிஎன்ஏ. அதுவே ஆக்சிஜன் பிரசண்டா இருக்கு, OH H இப்படி இருக்கு அப்படின்னா இட்ஸ் அ RNA. ரைட்? அண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன் OH குரூப்போட இன்ஸ்டட் தைமின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன் கூட
தைமின் அட்டாச் ஆனா இட்ஸ் அ DNA. ஒருவேளை யுராசில் அட்டாச் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல யுராசில் அட்டாச் ஆனா இட்ஸ் அ RNA. ரைட்? இப்போ லிசன், அடினைன், குவானின், தைமின், சைட்டோசின், யுராசில். கரெக்டா? நியூக்ளியோடைடு, நியூக்ளியோசைடு. இப்போ அடினைன் நியூக்ளியோடைட்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, அதாவது பாஸ்பேட் இருக்கிற இது கூட பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அடினைலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து RNAக்கு மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன். இது RNAனா அடினைலிக் ஆசிட், DNA டிஆக்சி அடினைலிக் ஆசிட், குவானைனா குவானைலிக் ஆசிட் ஆர் டிஆக்சி குவானைலிக் ஆசிட். இது வந்து 11th புக்ல கொடுத்துருப்பாங்க, இது 12th புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே கம்பைன் பண்ணிக்கலாம். 12th புக்ல எழுதி வைக்காதவங்க இதை எழுதி வச்சுக்கோங்க. ரைட்? அடினைலிக் ஆசிட், குவானைலிக் ஆசிட், டிஆக்சி தைமிடிலிக் ஆசிட், சைட்டிடிலிக் ஆசிட், யூரிடிலிக் ஆசிட். ஓகே, இந்த இடத்துல டிஆக்சி யூரிடிலிக் ஆசிட்னு வராது. ஓகேவா? இந்த இடத்துல என்ன வராது? யூரிடிலிக் ஆசிடுக்கு டிஆக்சி வராது. ஏன் அப்படின்னா இது டிஎன்ஏலயே வராது. டிஆக்சி யூரிடிலிக் ஆசிட் அப்படின்னு எழுதுனா இட்ஸ் அ ராங். இட்ஸ் ராங். ஓகே, டிஆக்சியூரிடிலிக் ஆசிட் வராது because uridylic acid is especially we can combine to the RNA only. ஓகே, RNAல மட்டும்தான் யூரிடிலிக் ஆசிட் வரும். டிஆக்சி அப்படின்னா டிஎன்ஏவை மென்ஷன் பண்ணும். ஸோ டிஆக்சி யூரிடிலிக் ஆசிட் வராது. ஓகே, அதே மாதிரி இங்கே வெறும் தைமிடிலிக் ஆசிட் வராது. ஏன்னா தைமிடிலிக் ஆசிட் அப்படிங்கிறது RNA தான் மென்ஷன் பண்ணும். ஸோ நமக்கு தைமிடிலிக் ஆசிட் கூட டிஆக்சி வரணும், அப்போதான் அது டிஎன்ஏவை மென்ஷன் பண்ணும். ரைட்? நெக்ஸ்ட் நியூக்ளியோசைடு அப்படின்னு பார்த்தோம்னா அடினோசைன் ஆர் டிஆக்சி அடினோசைன். டிஎன்ஏவா இருந்தால் டிஆக்சி அடினோசைன், குவானோசைன் ஆர் டிஆக்சி குவானோசைன். இந்த இடத்துல பாருங்க, டிஆக்சி தைமிடின், வெறும் தைமிடின் வராது, டிஆக்சி தைமிடின், சைட்டிடின், யூரிடின். யூரிடின் அப்படிங்கிறது டிஆக்சி யூரிடின் வராது, ஏன்னா அது RNAக்கு மட்டும்தான் இருக்கு. ரைட்டா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ஓகே, நியூக்ளியோடைட்னா என்ன, நியூக்ளியோசைட்னா என்னன்னு பார்த்தாச்சு. ஆக்சுவலா வாட் இஸ் DNA? பாலிமர் ஆஃப் டிஆக்சி நியூக்ளியோடைட். கரெக்டா? அப்போ பாலிமர் என்ன? நிறைய யூனிட் சேர்ந்தது. ரைட்டா? ஸோ இப்போ எப்படி பாலி நியூக்ளியோடைட் செயின் சேர்த்தலாம்? ரைட்? ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் நியூக்ளியோடைட், செகண்ட் நியூக்ளியோடைட், தேர்ட் நியூக்ளியோடைட்னு எடுத்திருக்கேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஓகே, லிசன், இப்போ நம்ம நியூக்ளியோடைட் மேக் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். ஓகே, அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5. 1 2 3 4 and 5. இந்த இடத்துல அதாவது இந்த பக்க செயின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட் 1. ஏன்னா இதுவும் ஸ்ட்ரெயிட்டா இருந்தா நமக்கு ஃபர்ஸ்ட் கார்பன் ஜாயின் ஆகாது. ஏன் ஜாயின் ஆகணும்னா பேஸ் வந்து பேர் ஆகணும். ஓகேவா? 1 2 3 4 and 5. ஓகே, 1 2 3 4 and 5. 1 2 3 4 and 5. ஓகே, ஸோ நான் 1 2 3 4 5 மட்டும் போட்டேன். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகணும்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்கணும். கரெக்டா? இப்போ நைட்ரோஜினஸ் பேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து ஏன்னு எழுதிக்கிறேன், இங்கே சி எழுதிக்கிறேன், இங்கே ஜி எழுதிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஏ இருந்தா ஏ கூட என்ன தான் சேரணும்? டி தான் சேரணும். ஓகே, ஸோ அடினைன் pair with thymine. Okay, adenine pairs with thymine, cytosine pairs with guanine. Sorry, இல்லைன்னா guanine pair with cytosine. ஏன்னா இந்த பக்கம் நான் என்ன எழுதிக்கிறேன், லைக் இந்த பக்கம் பியூரின், இந்த பக்கம் pyrimidine எழுதியிருக்கேன். ஓகே, adenine pair with thymine, guanine always pair with cytosine.
அடினைனும் சைட்டோசினும் பேர் ஆகாது, பேர் ஆனா அது மியூட்டேஷன். ஓகே, எஸ். ஸோ அடினைன் ஆல்வேஸ் பாண்ட் வித் தைமின். இப்போ இந்த அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் எவ்வளோ பாண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 2 பாண்ட் இருக்கு. ஓகே, அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் 2 பாண்ட் இருக்கு. குவானினுக்கும் சைட்டோசினுக்கும் நடுவில் 3 பாண்ட் இருக்கு. ஓகே, அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் 2 பாண்ட் இருக்கு, குவானினுக்கும் சைட்டோசினுக்கும் நடுவில் 3 பாண்ட் இருக்கு. என்ன பாண்ட் இருக்கு அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா இட்ஸ் அ ஹைட்ரஜன் பாண்ட். ரெண்டுக்குமே என்ன பாண்ட் இருக்கு? ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. இதுக்கு பேர் என்னன்னா காம்ப்ளிமெண்டாரிட்டி. ஏ வந்தா டி தான் வரணும், ஜி வந்தா சி தான் வரணும். ஓகே, அப்போ இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன். அடினைன் வந்தா இங்க என்ன வரணும்? தைமின் வரணும். ரைட்டா? நெக்ஸ்ட் சைட்டோசின் வந்தா குவானைன் வரணும். சைட்டோசின் வந்தா குவானைன் வரணும், இங்க குவானைன் வந்தா சைட்டோசின் வரணும். கரெக்டா? நவ் வில் மேக் த பாண்ட் ஹியர். பாண்ட் போட்டுக்கலாம். அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் 2 பாண்டு, சைட்டோசின் குவானைன் நடுவில் 3 பாண்டு. இங்கே சைட்டோசின் குவானைன் இருக்கு, ஸோ 3 பாண்டு. ஓகேவா? கொஞ்சம் கிளியரா போட்டுக்கலாம். அடினைனுக்கும் தைமினுக்கும் நடுவில் 2 பாண்டு. ஓகே, இப்போ அடினைன் தைமினுக்கு நடுவில் 2 பாண்டு. நவ் வேற என்ன சேர்த்தணும்? பாஸ்பேட் ஆட் பண்ணும். கரெக்டா? ஓகே, ஸோ பாஸ்பேட் எந்த கார்பன்ல இருக்கும்? 5th கார்பன்ல இருக்கும். ஸோ 5th கார்பன்ல பாஸ்பேட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன? நியூக்ளியோடைட். டிஆக்சி நியூக்ளியோடைட். அப்போ 5th கார்பன்ல நான் பாஸ்பேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நவ் இப்போ எல்லாமே இது தனித்தனி நியூக்ளியோடைட்ஸ். கரெக்டா? இது எல்லாமே தனித்தனி நியூக்ளியோடைட். இப்போ இது எப்படி பாலின் நியூக்ளியோடைடா மாத்துறது? நவ் லிசன். பாலின் நியூக்ளியோடைட் அப்படிங்கும்போது இதுவும் ஜாயின் ஆகணும். 1 and 2 ஜாயின் ஆகணும், 2 and 3 ஜாயின் ஆகணும். இட்ஸ் லைக் அ செயின் மாதிரி ஜாயிண்ட் ஆகணும். கரெக்டா? அப்போ எப்படி ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஓகே லிசன், எப்படி ஜாயின் ஆகும்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஹியர் OH வந்து ஒட்டுக்கா இருக்கா? இந்த இடத்துல என்ன இருக்கும்? H இருக்கும், தேர்ட் கார்பன். ஓகே, இங்க H இருக்கும், இங்க OH இருக்கும். கரெக்டா? H இருக்கும், இங்க OH இருக்கும், இந்த இடத்துல H இருக்கும், H தான் இருக்கும். அதே மாதிரி இங்க H இருக்கும், H தான் இருக்கும், இங்க H இருக்கும், இன்னொரு பக்கம் H தான் இருக்கும். இப்போ H இருக்கு, இந்த இடத்துல வந்து இந்த பாண்ட் கூட ஆல்ரெடி நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்கு. ஸோ இதுவும் பேர் ஆகாது. ஓகே, இந்த இடத்துல OH ஃப்ரீயா இருக்கு. நான் என்ன சொன்னேன்? OH ஃப்ரீயா இருந்தா ஈஸியா கம்பைன் ஆகும். இன்னொன்னு கூட. கரெக்டா? எஸ். ஸோ OH கம்பைண்டா இருக்கும்போது இந்த 3யும் இந்த 5ம் ஜாயின் ஆகுது. இதுவும் ஜாயின் ஆகிக்குது. அதே மாதிரி 3 தேர்ட் கார்பனும் 5th கார்பன்ல இருக்க பாஸ்பேட்டும் ஜாயின் ஆகிக்குது. ஓகே, அப்போ எப்படி பாலின் நியூக்ளியோடைட் ஜாயின் ஆகும்? தேர்ட் கார்பன் to 5th கார்பன் ஆட் ஆகும். ஓகேவா? தேர்ட் கார்பனும் 5th கார்பனும் ஆட் ஆகும்போது நடுவில் பாஸ்பேட் இருக்கு, அந்த பாஸ்பேட் அட்டாச் ஆகுது. ஓகேவா? அந்த பாஸ்பேட் அட்டாச் ஆகும்போது இங்க ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? அப்ப இந்த பாண்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா பாஸ்போ டை எஸ்டர் லிங்கேஜ்.
ஓகே, பாஸ்போடைஎஸ்டர் லிங்கேஜ்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்கு, பாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ் எல்லா இதுலயுமே இருக்கும். பாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ். நான் என்ன சொன்ன ஃபர்ஸ்டே, பாஸ்பேட் வந்து சுகர் கூட ஆட் ஆகும்போது பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ் இதாகுது. இப்போ இந்த சுகர்ல ஆல்ரெடி ஒரு பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ் இருக்கு. இப்போ இந்த பாஸ்பேட் இந்த சுகர் கூட ஆகும்போது இன்னொரு எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. அப்போ அது ரெண்டாவது, ரைட்டா, ரெண்டாவது எஸ்டர். ஸோ பாஸ்போ டை எஸ்டர் லிங்கேஜ், ரைட். அந்த பாஸ்பேட் அந்த சுகரோடது அப்படின்னா இட்ஸ் அ பாஸ்போ எஸ்டர் லிங்கேஜ். அதுவே அடுத்த கார்பனோட பாஸ்பேட் வந்து சுகர் கூட அட்டாச் ஆகும்போது பாஸ்போ டை எஸ்டர் லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, தி சேம் ஹியர். அப்போ தேர்ட் கார்பன் ஃபிஃப்த் கார்பன் அட்டாச் ஆகுது. தேர்ட் கார்பன் ஃபிஃப்த் கார்பன் இங்க அட்டாச் ஆகுது, இங்க அட்டாச் ஆகுது, ரைட்டா. இப்போ இதுதான் பாலிநியூக்ளியேட்டட் செயின். இது வந்து ஒரு பாலிநியூக்ளியேட்டட் செயின், இது இன்னொரு பாலிநியூக்ளியேட்டட் செயின். ரெண்டும் சேர்ந்து இன்டரப்ட் ஆகி லைக் ரைட் ஹேண்டட் பேஷண்ட்ல வந்து காயில் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதை வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஒரே ஒரு செயின் மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து அடினைன் லிங்க் ஆயிருக்கு. ஃபிஃப்த் கார்பன்ல OH இருக்க வேண்டிய இடத்துல ஒரு பாஸ்பேட் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி வந்து இப்போ 5 பிரைம் எண்ட் 3 பிரைம் எண்ட் அப்படின்னா என்ன? லிசன், இப்போ 5 பிரைம் எண்ட் அப்படிங்கும்போது இந்த இதுல பாருங்களேன், இந்த பாஸ்பேட் ஃப்ரீயா இருக்கு. இந்த பாஸ்பேட் எப்படி இருக்கு? ஃப்ரீயா இருக்கு. அப்போ இது என்ன எண்ட்? 5 பிரைம்ல தானே இருக்கு. ஸோ 5th கார்பன் ஃப்ரீயா இருக்கிறதுனால அது 5 பிரைம். ஓகே, 5th கார்பன் பாஸ்பேட் ஃப்ரீயா இருக்கிறதுனால அது 5 பிரைம் எண்ட். அதுவே இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இங்க வந்து HOH கூட இங்க பாஸ்பேட் அட்டாச் ஆயிருக்கு. HOH கூட P வந்து பாஸ்பேட் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இங்க இருக்க OH ஃப்ரீயா இருப்பாங்க, கரெக்டா? அப்ப 3 பிரைம் எண்ட். தேர்ட் கார்பன் ஃப்ரீயா இருந்தா 3 பிரைம் எண்ட். 5th கார்பன் ஃப்ரீயா இருந்தா அது 5 பிரைம் எண்ட். இங்க தேர்ட் கார்பன் தான் ஃப்ரீயா இருக்கு, கரெக்டா? இங்க தேர்ட் கார்பன் எது கூட ஜாயின் ஆகல. ஏன்னா மேல ஒரு ரிங் ஸ்ட்ரக்சர் வந்து அதோட பாஸ்பேட் இது கூட அட்டாச் ஆனாதான் அது ஃப்ரீ. அப்ப 3 பிரைம். இந்த இடத்துல பாருங்க, இங்க வந்து 5th கார்பன் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா கீழே வந்து அட்டாச் பண்றதுக்கு எதுவுமே இல்லை, எந்த ஒரு கார்பனும் இல்லை, ரைட்டா? அதனால இது 5 பிரைம் எண்ட். லிசன், அப்ப 5 பிரைம் எண்டுக்கு நேரா 3 பிரைம் எண்டு தான் வரும். ஓகே, ஆக்சுவலா நம்ம டிஎன்ஏ அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி பார்த்துருப்போம். இதுதான் டிஎன்ஏ, ரைட்? இது 5 பிரைம், இங்க 3 பிரைம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தோம்னா இப்படி இருக்கும். அப்போ இது 3 பிரைம், 5 பிரைம். இன்னொன்று என்ன, 3 பிரைமாக தான் இருக்கணும், இங்கே 5 பிரைமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். அப்போ இது என்ன அப்படின்னா ஆன்டி பேரலல் பொலாரிட்டி. இதுக்கு பேர் என்ன? ஆப்போசிட்ல வேற வேற பொலாரிட்டி. 5 பிரைம் டு 3 பிரைம், 3 பிரைம் டு 5 பிரைம் இருக்கு. அப்படிங்கும்போது அது என்னவா இருக்கும்? ஆன்டி பேரலல் பொலாரிட்டியா இருக்கும். ஓகே, இப்போ பேக் போன் ஆஃப் டிஎன்ஏ. டிஎன்ஏல இப்போ இப்படி வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அப்போ இதுக்கு பேக் போன் என்ன? லைக் எது வந்து டிஎன்ஏவோட பேக் போன் அப்படின்னா நைட்ரோஜினஸ் பேசஸ் அண்ட் சுகர். ஓகேவா? இந்த சுகரும் நைட்ரோஜினஸ் பேஸும் தான் வந்து சாரி நாட் பேஸ், சுகர் அண்ட் பாஸ்பேட். ஓகே, சுகர் அண்ட் பாஸ்பேட் தான் பேக் போன். நைட்ரோஜினஸ் பேசஸ் வந்து நடுவில் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா நைட்ரோஜினஸ் பேஸ் வந்து இப்படி இந்த ஆரஞ்சு கலர் லைன் தான் நைட்ரோஜினஸ் பேசஸ். ஓகேவா? அந்த ப்ளூ கலர் லைன் தான் வந்து சுகர் அண்ட் பாஸ்பேட். ஓகே, அப்போ பேக் போன் என்ன?
sugar and phosphate. ஓகே ஸோ இப்போ வந்து நியூக்ளியோடைட்னா என்ன, பாலிநியூக்ளியோடைட். வாட் இஸ் மீன் பை பாலிநியூக்ளியோடைட்? நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்தது. ஓகே, பாலிமர் ஆஃப் டிஆக்சி நியூக்ளியோடைட் அப்படின்னா என்ன, எப்படி பேஸ் பேர்ஸ் ஃபார்ம் ஆகுது, 5' எண்டுனா என்ன, 3' எண்டுனா என்ன, 5' ஃப்ரீ, 5th கார்பன் ஃப்ரீயாக இருந்தால் 5' எண்ட், 3rd கார்பன் ஃப்ரீயாக இருந்தால் 3' எண்ட், ஆன்டி பேரலல் பொலாரிட்டினா என்ன, எப்படி பாண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், 1 ரிங் லைக் ஸ்ட்ரக்சர், 2 ரிங் லைக் ஸ்ட்ரக்சர், பேக் போன்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. ரைட்? எஸ். நெக்ஸ்ட், ஓகே, இப்போ இந்த டிஎன்ஏவை பற்றி ஸ்டடி பண்ணும்போது யார் யாரெல்லாம் இதில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க, யார் யாரெல்லாம் இந்த டிஎன்ஏ பற்றி ஸ்டடி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெட்ரிக் மெய்ஸ்டர். ஃப்ரெட்ரிக் மெய்ஸ்டர் 1869 என்ன பண்ணுறாரு, டிஎன்ஏங்கிறது அசிடிக் சப்ஸ்டன்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறாரு. ஓகேவா? ஃப்ரெட்ரிக் மெய்ஸ்டர் 1869 டிஎன்ஏ இஸ் அன் அசிடிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. மோஸ்ட்லி இயர்ஸ் வந்து எதுலையுமே வந்து எந்த ஒரு PYQஸ்லையுமே இயர் வந்து பெருசாக கேட்கறதே கிடையாது. பட் வி ஹாவ் டு ஸ்டடி. என்ன நம்ம வந்து மேம் இயர்ஸ் முக்கியமா, கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக படிக்கணும். நம்ம சிபிஎஸ்சி புக்கில் இருந்தாலே நம்ம கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுருக்கணும். ஓகேவா? டிஎன்ஏ இஸ் அன் அசிடிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த அசிடிக் சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. அது பேர் என்ன அப்படின்னு பார்த்தா நியூக்ளின் அப்படிங்கிற பேரை வைக்கிறாரு. ஓகேவா? அசிடிக் சப்ஸ்டன்ஸ்னு சொல்றாரு. அந்த அசிடிக் சப்ஸ்டன்ஸ்க்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அது பேர் என்ன, நியூக்ளின். அதான் வந்து இப்போ நியூக்ளிக் ஆசிடா மாறிடுச்சு. தென் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக், வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக், வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக், வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் அப்படிங்கிறத நம்ம நிறைய பக்கம் கேட்டிருப்போம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே படிச்சுட்டு வர்றது. வாட்சன் அண்ட் கிரிக் அப்படிங்கிறது அப்படிங்கிறவங்க 1953 ஓகே 1953 டிஎன்ஏ இஸ் அ டபுள் ஹெலிக்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதாவது டிஎன்ஏ அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா டபுள் ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க தான் வாட்சன் அண்ட் கிரிக். ரைட். தென் மாரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோசலின் பிராங்க்லின். இந்த மாரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோசலின் பிராங்க்லின் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா, அதாவது டிஎன்ஏவை ஒரு எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டாவா வந்து மேக் பண்றது மாரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோசலின் பிராங்க்லின். இவரோட எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டாவை வச்சு தான் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக் வந்து டிஎன்ஏங்கிறது டபுள் ஹெலிக்ஸ் மாடல்ங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த டபுள் ஹெலிக்ஸ் மாடலுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு, மாரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோசலின் பிராங்க்லின். எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டாவை எடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் எர்வின் சர்காஃப். எர்வின் சர்காஃப் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகே இப்போ என்னென்னாச்சு, ஃபர்ஸ்ட் இவர் நியூக்ளிக் சப்ஸ்டன்ஸ், நியூக்ளின் அது வந்து ஒரு அசிடிக் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. அடுத்து வாட்சன் மாரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோசலின் பிராங்க்லின் வந்து எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சதுனால டபுள் ஹெலிக்ஸ் மாடல் கண்டுபிடிச்சாங்க வாட்சன் அண்ட் கிரிக். டபுள் ஹெலிக்ஸ் மாடல் கண்டுபிடிச்சதுலேருந்து எர்வின் சர்காஃப் என்ன பண்ணுறாரு, ரேஷியோ பிட்வீன் அடினைன் அண்ட் தைமின். ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன் 15 இருக்கு அப்படின்னா ஈவன் தைமினும் எவ்வளோதான் இருக்கும், 15 தான் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அடினைன் அண்ட் தைமின், குவானின் அண்ட் சைட்டோசின், adenine and thymine, guanine and cytosine are constant and equal. 15 இருந்தா இது 15 தான், guanine 100 இருந்தா cytosine 100 இருக்கும் அப்படிங்கறத ரேஷியோவை கண்டுபிடிச்சவர் தான் வந்து எர்வின் சர்காஃப். ஓகே, yes, so salient features of double helical structure of DNA. salient features என்னென்ன அப்படின்னு பார்த்தா, it is made up of 2 polynucleotide chains. இது கரெக்ட் பார்த்தாச்சு, 2 polynucleotide chain அப்படிங்கிறது பார்த்தாச்சு. அண்ட் பேக்போன் என்ன, பேக்போன் என்ன அப்படின்னா சுகர் அண்ட் பாஸ்பேட் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேவா? அண்ட் நைட்ரோஜினஸ் பேசஸ் ப்ரொஜெக்ட் இன்சைட். பேசஸ் என்ன பண்ணியிருக்கோம், இப்படி நடுவில் ஸ்டாக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி ஃபாலோ ஆயிருக்கும், நடுவில் பூந்து இருக்கிறது நைட்ரோஜினஸ் பேசஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி பேரலல் பொலாரிட்டி. 2 செயின் எப்படி இருக்கும்,
ஆன்டி பேரலல் polarity அப்படிங்கறத பார்த்தாச்சு. இட் மீன்ஸ் if chain has the polarity 5' to 3' end. ஒன்னு 5' to 3' எண்டா இருந்தா இன்னொன்னு எப்படி இருக்கும்? 3' to 5' தான் இருக்கும் அப்படிங்கறதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் okay, the bases in two strands are paired through hydrogen bonds. இதையும் பார்த்தாச்சு. கரெக்ட்டா? pair bases என்ன இருக்கும்? ரெண்டு ஸ்ட்ராண்டோட பேஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்டால ஃபார்ம் ஆகி இருக்கும் and forming base pairs. ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து பேஸ் பேர்ஸை ஃபார்ம் பண்ணுது and adenine forms two hydrogen bond. adenine அப்படிங்கிறது ரெண்டு ஹைட்ரஜன் பாண்டை மேக் பண்ணும் with thymine, bonds with thymine and opposites from opposite strand and vice versa. இப்போ இந்த ஸ்ட்ராண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராண்டில் ஏ இருக்கு அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ராண்டில் டி தான் இருக்கும். ஓகே, இங்க வந்து டி வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரும். இப்படியும் இருக்கலாம். Next, similarly, guanine bonded with cytosine. Guanine bonded with cytosine with 3H bonds. As a result, always a purine opposite to pyrimidine. Purine என்னவா இருக்கும்? pyrimidine க்கு opposite தான் இருக்கும். This generates approximately. So, purine pyrimidine கூட தான் bond ஆகும். அப்படிங்கிறதுனால uniform distance maintain ஆகும். ஓகேவா? அதனால என்ன ஆகுது? யூனிஃபார்ம் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது ரெண்டு ஸ்ட்ராண்டுக்கு நடுவில். ஸோ டூ செயின்ஸ் ஆர் காயில்டு இன் அ ரைட் ஹேண்டட் ஃபேஷன். ரெண்டு செயின் எப்படி இருக்குன்னா ரைட் ஹேண்டட் ஃபேஷனாக தான் காயில் ஆகியிருக்கு, ரைட்டில் தான் சுற்றி இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. தென் பிச் ஆஃப் த ஹெலிக்ஸ் இஸ் 3.4 நானோமீட்டர். இப்போ பிச் அப்படிங்கிறது என்ன இது அப்படின்னா okay, so pitch of the helix is 3.4 nanometer. இப்போ நானோமீட்டரோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 to the power of 9 மீட்டர். ஓகே, நானோமீட்டரோட வேல்யூ என்ன? 1 பில்லியன் அப்படின்னா 10 to the power of -9 மீட்டர். தென் 10 base pairs in each turn. ஒரு டேர்னுக்கும் ஒரு பிச்சுக்கும் ஒரு பிச் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா ஒரு டேர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, ஒரு பிச் வந்து ரெண்டு டேர்ன். ஓகே, ஒரு பிச்சுக்கு ஒரு டர்ன், ரைட்? ஸோ 10 base pairs in each turn. Consequently, distance between a base pair. அப்போ ஒரு ரெண்டு பேஸ் பேர்ஸ்க்கு நடுவில் பேஸ் பேருக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னா 0.34 நானோமீட்டர். ஓகே, லிசன். ஓகே, லுக் அட் திஸ் பிக்சர். டிஎன்ஏ பிக்சர். டிஎன்ஏ இருக்கு, ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு, பேஸ் பேஸ் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு நடுவில். லிசன், அப்போ பிச் அப்படிங்கிறது எங்கிருந்து எது வரைக்கும் வருது? ஒரு பிச் அப்படிங்கிற அதாவது ஒரு பிச்சுங்கிறது ஒரு டேர்ன், ரைட்டா? ஒரு பிச் வந்து ஒரு டேர்ன். அப்போது இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து திருப்பி அதே இடத்துல ஒரு டேர்ன் வந்து முடியுது இந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு டேர்ன் முடியுது அப்படின்னா அதுதான் ஒரு பிச். ஸோ அந்த இடத்துல நான் என்னென்னு மென்ஷன் பண்ணிருக்கேன், பிச் ஆஃப் த டிஎன்ஏ வந்து 3.4 நானோமீட்டர். பிச் ஆஃப் த டிஎன்ஏனா 3.4 நானோமீட்டர். ஒரு பிச்சுக்கு எவ்வளோ இருக்குன்னா 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும், ரைட்? அப்போது ஒரு பிச்சுக்கு 10 பேஸ் பேர்ஸ், ரைட்? அப்போ ஒரு டேர்னுக்கு 10 பேஸ் பேர்ஸ் இருக்குது. அப்போ பேஸ் பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்ன? ரெண்டு பேஸ் பேர்ஸ்க்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 0.34 நானோமீட்டர். ஓகே, ரெண்டு பேஸ் பேருக்கு நடுவில் மேலே ஒன்று இருக்குது, கீழே இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து 0.34 நானோமீட்டர். ஓகே, அண்ட் பேக் போன் என்ன அப்படின்னு பார்த்தா சுகர் ஃபாஸ்பேட் பேக் போன். ஓகே, பேக் போன் என்னன்னு பார்த்தா சுகர் ஃபாஸ்பேட் பேக் போன். அண்ட் டயமீட்டர் இது புக்கில் இல்லை. டயமீட்டர் ஆஃப் பிடிஎன்ஏ. பிடிஎன்ஏ அப்படிங்கிறது என்னன்னா ரைட் ஹேண்டட் ஃபேஷனாக மென்ஷன் பண்ணுது. ZDNA அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டட் ஃபேஷன் விச் இஸ் அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ், அதை விட்டுருங்க. ஆனால் இந்த ரைட் ஹேண்டட் ஃபேஷனுக்கான டிஎன்ஏ பேர் பிடிஎன்ஏ. அதோட டயமீட்டர் என்ன அப்படின்னா 20 ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? 20 ஆம்ஸ்ட்ராங்கிறது டயமீட்டர் ஆஃப் த டிஎன்ஏ. நெக்ஸ்ட் பிரான்சிஸ் கிரிக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சென்ட்ரல் டாக்மாவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நவ் come to this point. Two chains are coiled in a right-handed fashion.
ரைட் ஹேண்டட் ஃபேஷனில் காயில் ஆகியிருக்கு, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் பிச் வந்து 3.4 நானோமீட்டர், ஒரு பிச்சுக்கு ஒரு டேர்ன், ஒரு டேர்னுக்கு 10 பேஸ் பேர்ஸ் இருக்கும், ஒரு பேஸ் பேருக்கும் நடுவில் 0.34 நானோமீட்டர் ஸ்பேஸ் இருக்குது. Okay, the plane of one base pair stacks over the other in double helix. அப்போ எப்படின்னா லைக் ஸ்டாக்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கு, ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகியிருக்கு. திஸ் இன் அடிஷன் டு ஹெச் பாண்ட்ஸ் கூட ஹெச் பாண்ட்ஸும் இந்த ஸ்டாக் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்குது. இது ரெண்டும் தான் வந்து ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுது டிஎன்ஏல. ஓகேவா, ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர். So compare the structure of purine and pyrimidines. Can you find out why the distance between two polynucleotide chains in the DNA remains almost constant? Yes, என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு இப்படி இங்கே ஒரு செயின் இருக்குது, இங்கே ஒரு செயின் இருக்குது, ரெண்டுமே காயில் ஆகுது. காயில் ஆகும்போது ஏன் வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு பார்த்தா நடுவில் இருக்க ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். ஓகேவா, ஏன் இப்படி வரலாம், இப்படி வரலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுனாலையும் அண்ட் ஸ்டாக்ஸாக அரேஞ்ச் ஆகிருக்கிறதுனாலையும் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் டிஎன்ஏ அண்ட் இட்ஸ் சிம்பிளிசிட்டி இன் எக்ஸ்பிளைனிங் தி ஜெனட்டிக் இம்ப்ளிகேஷன் பிகம் ரெவல்யூஷனரி. வெரி சூன் ஃப்ரான்சிஸ் கிரிக் ப்ரொபோஸ் தி சென்ட்ரல் டாக்மா. யார் சென்ட்ரல் டாக்மா கண்டுபிடிச்சா? ஃப்ரான்சிஸ் கிரிக் in microbiology, which states that genetic information flows from DNA to RNA to protein. அதாவது டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏ வருது. ஓகே, டிஎன்ஏலிருந்து ஆர்என்ஏ வருது. that process is called as transcription. and ஆர்என்ஏலிருந்து புரோட்டீன் வருது. that process is called translation. ஓகேவா, டிஎன்ஏலிருந்து எம்ஆர்என்ஏ வருது, அது ப்ராசஸ் பேர் என்ன? டிரான்ஸ்கிரிப்ஷன். இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வருது, தட் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா, இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் டாக்மா. சென்ட்ரல் டாக்மாவை கண்டுபிடிச்சது யாரு? ஃப்ரான்சிஸ் கிரிக். ஓகே, ஸோ இந்த இடத்துல ரெப்ளிகேஷன் ஆகுது. ரைட், டிஎன்ஏ வந்து அதுவும் ரெப்ளிகேட் ஆகிருக்கும். ஈவன் இட் ஃபார்ம்ஸ் எம்ஆர்என்ஏவும் ஃபார்ம் பண்ணும். இப்போது இந்த இடத்துல எந்த மாதிரியான கொஷின் கேட்பாங்கன்னா, சிம்பிள் கொஷின்ஸ் லைக் இதை ஏன்னு கொடுத்துருவாங்க, இதை பின்னு கொடுத்துருவாங்க. ஸோ வாட் இஸ் ஏ? ஸோ ஏ வந்து இந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன், பி டிரான்ஸ்லேஷன், அப்படி இல்லாட்டி ஏ வந்து ரெப்ளிகேஷன், பி வந்து டிரான்ஸ்லேஷன். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுத்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ வெரி ஈஸி கொஷின்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பெருசாக மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். ஓகே, ஸோ டிஎன்ஏ வந்து எப்படி வந்து பேக்கேஜ் ஆகுது? ஏன் அப்படின்னா நம்மளோட நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் லைக் மெமாலியன் செல்லோட நியூக்ளியஸ் சைஸ் என்னவா இருக்குது அப்படின்னா, லிசன், மெமாலியன் செல்லோட நியூக்ளியஸோட சைஸ் என்னன்னா 5 to 10 மியூமீட்டர். ஓகே, ஸோ மெமாலியன் டிஎன்ஏவோட நியூக்ளியஸ் சைஸ் என்னவா இருக்குன்னா 5 to 10 மியூமீட்டராக இருக்கும். பட் இப்போ இந்த லென்த் ஆஃப் டிஎன்ஏவை பார்ப்போம். இப்போ மெமாலியன் செல்லில் டிஎன்ஏவோட லென்த்தை பார்க்கலாம், எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. நவ் லென்த் ஆஃப் டிஎன்ஏவை எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேஸ் பேர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேஸ் பேர்ஸ். அப்போ லென்த் ஆஃப் டிஎன்ஏ எனக்கு மெமாலியன் டிஎன்ஏல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். அப்போ மெமாலியன் டிஎன்ஏல எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்கும்? 6.6 இன்டூ 10 to the power of 9 base pairs. கரெக்டா? இன்டூ டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேஸ் பேர் 0.34 நானோமீட்டர். இப்போ இந்த நானோமீட்டரை நான் என்னவா பண்ணிக்கிறேன்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ நானோமீட்டரோட வேல்யூ என்ன? இன்டூ 10 to the power of -9 மீட்டர். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? 10 to the power of +9 -9 கேன்சல் ஆயிடும். இப்போ 6.6 into
6.6 into 0.34 அப்படிங்கும்போது நமக்கு அப்ராக்சிமேட்டாக 2.2 மீட்டர் கிடைக்கும். என்ன லென்த் ஆஃப் டிஎன்ஏ. ஓகே, லென்த் ஆஃப் டிஎன்ஏ நமக்கு 2.2 மீட்டர் கிடைக்குது. இப்போது 2.2 மீட்டர் ஆஃப் டிஎன்ஏ வந்து அந்த லென்த் அவ்வளோ இருக்குன்னா எப்படி 5 to 10 நியூமீட்டருக்குள்ளே இருக்க நியூக்ளியஸ்குள்ளே ஃபிட் ஆகும்? இட்ஸ் அ லார்ஜ் ப்ரொபோர்ஷன், ரைட்டா? ஸோ அது எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ லிசன், டிஎன்ஏ எவ்வளோ 2.2 மீட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த 2.2 மீட்டர் எப்படி பேக்கேஜ் ஆகி குரோமோசோமாக மாறுது, ரைட்? ஸோ இந்த டிஎன்ஏ என்ன ஆகுது, ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் கூட நல்லா காயில் ஆகிக்குது. லைக் அந்த நூல்கண்டில் அந்த அட்டையில் எப்படி நல்லா நூலை சுற்றி வச்சு அவ்வளோ பெரிய நூலை இத்தினோண்டு நூல்கண்டில் சுற்றி வச்சுருப்பாங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் இந்த டிஎன்ஏவும் நல்லா என்ன ஆகுது, ஹிஸ்டோன்ஸ் கூட நல்லா சுற்றிடுது. ஓகேவா? ஹிஸ்டோன் கூட நல்லா சுற்றிடுது. அப்போது இந்த ஹிஸ்டோன் கூட சுற்றின டிஎன்ஏவை நம்ம என்ன சொல்லுவோம்னா நியூக்ளியோசோம்னு சொல்லுவோம். அதாவது ஹிஸ்டோன்ஸ் ப்ளஸ் டிஎன்ஏ. நியூக்ளியோசோம்னா என்ன? நியூக்ளியோசோம்னா ஹிஸ்டோன்ஸ் ப்ளஸ் டிஎன்ஏ. ஓகேவா? அதுக்கு பேர் தான் நியூக்ளியோசோம். அப்போ இந்த நியூக்ளியோசோம் என்ன ஆகுது, ஹிஸ்டோனையும் டிஎன்ஏவையும் நல்லா சுற்றிட்டு அப்படியே அந்த நியூக்ளியோசோம் இப்போ குரோமாட்டின் ஃபைபர் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? அந்த குரோமாட்டின் ஃபைபர் எப்படி ஃபார்ம் ஆகும், நிறைய நியூக்ளியோசோம் சேர்ந்து நல்லா காயில் ஆகி குரோமாட்டின் ஃபைபராக மாறுது. அப்போது இது பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏன் பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா நம்மளோட இதுக்குள்ளே பார்க்கும்போது, நம்மளோட நியூக்ளியஸில் பார்க்கும்போது குரோமாட்டின் ஃபைபர் ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிக்சர் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நியூக்ளியஸை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு பிக்சர் தெரியும். என்ன அப்படின்னா அந்த குரோமாட்டினில் வந்து நியூக்ளியோசோம்ஸ் வந்து நல்லா பைண்ட் ஆகிருக்கிறது நமக்கு வந்து பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த குரோமாட்டின் ஃபைபரை. ஆக்சுவலாக நம்ம நியூக்ளியஸில் நார்மலாக பார்த்தோம்னா குரோமாட்டின் ஃபைபராக தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டியூரிங் த ஸ்டேஜ் ஆஃப் செல் டிவிஷன். நம்ம செல் டிவிஷன் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். செல் டிவிஷன் ஸ்டேஜில் மெட்டாஃபேஸ், அதாவது ப்ரொஃபேஸில் வந்து ஃபுல்லாக குரோமாட்டின் ஃபைபர் கண்டென்ட்ஸ் ஆகி குரோமோசோமாக ஆகி குரோமோசோம் கண்டென்சேஷன் கம்ப்ளீட்டட் இன் அ மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அங்கே படித்தது இப்போ ஞாபகம் வரணும். ஸோ இந்த மாதிரி நல்லா பேக்கேஜ் ஆகி அந்த 2.2 மீட்டர் ஆஃப் டிஎன்ஏ வந்து 5 to 10 மீட்டர் ஆஃப் நியூக்ளியஸ்குள்ளே ஃபிட் ஆகுது. ஓகே, ஸோ டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் இன் ஈகோலை. அப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஈகோலையில். ஓகே, நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் கண்டுபிடிக்கணும். சம்டைம்ஸ் வந்து பேஸ் பேர் கொடுத்து லென்த்தை கேட்கலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து லென்த்தை கொடுத்து பேஸ் பேர் கேட்கலாம். ஸோ லென்த் இஸ் 1.36 millimeter. இப்போ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, 1.36 millimeter ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் into distance 0.34 nanometer. ஓகே, ஸோ நானோமீட்டர் மில்லிமீட்டர் இருக்கிறத நான் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ 1.36 into millimeter அப்படிங்கிறது என்ன, 10 to the power of -3 மீட்டர். ஓகே, மீட்டர் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். டிவைடட் பை இங்கே இன்டூவாக இருக்கிற இந்த பக்கம் வந்தால் 0.34 into 10 to the power of -9 மீட்டர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ். அப்போது இங்கே என்னாகும், 1.36 into 10 to the power of -3. -3யும் -9ம் கேன்சல் ஆகும்போது பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 6 தான் இருக்கும். இது இப்படி மேலே போகும்போது கேன்சல் ஆகாது, லைக் சப்ராக்ட் ஆகும். இது வந்து இப்படி போகும்போது என்ன ஆகும்னா -3 + 9 ஆகும். அப்போ நமக்கு 10 to the power of -6 கிடைக்கும். ஓகேவா? ஓகே, பை 0.34
3 4 அப்படிங்கும்போது கேன்சல் பண்ணோம்னா 4 தான் ஆன்சராக வரும். அப்போ நமக்கு என்னென்னா 4 × 10⁻⁻6 base pairs. Sorry, plus 6. Okay, 4 × 10⁻6 base pairs கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன படிச்சிருப்போம், 4.6 × 10⁻6 base pairsனு படிச்சிருப்போம். அப்ராக்சிமேட்லி இட்ஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ 4 × 10⁻6 base pairs. ஓகே, நவ் லிசன். இப்போ ஹிஸ்டோன் பற்றி பார்க்கலாம். ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் என்னென்ன இருக்கு? தேர் ஆர் 5 கைண்ட்ஸ். ஓகே, எத்தனை டைப்ஸ் இருக்கு? 5 டைப்ஸ். என்னென்ன? H1, H2A, H2B, H3 and H4. H3A, H4, H3B நால எதுவுமே கிடையாது. H2ல மட்டும்தான் H2A, H2Bன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஹிஸ்டோன் என்னன்னா ஆக்டாமர்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? ஆக்டாமர்னா என்ன? 8. அப்போ இந்த ஹிஸ்டோனுக்குள்ள என்ன இருக்குன்னா 8 இருக்கும். என்னென்னா H2A, H2A, H2B, H2B, H3, H3, H4, H4. ஓகே, அப்போ இது என்னது? ஹிஸ்டோன் ஆக்டாமர். இதுனா ஹிஸ்டோன் ஆக்டாமர். இப்போ அப்போ H1 எங்க மேம் போச்சு அப்படின்னு கேட்டா, H1 வந்து இப்படி வெளியே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பாருங்க H1 ஹிஸ்டோன் இருக்கா? இந்த H1 ஹிஸ்டோன் இஸ் லிங்கர் டிஎன்ஏ. என்ன ஆகும்னா இந்த நியூக்ளியோசோமையும் அடுத்த நியூக்ளியோசோமையும் கனெக்ட் பண்ணும். லைக் இந்த இப்போ இங்கே காயில் ஆகியிருக்கு இல்லையா, அது வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது H1. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகியிருக்கு அப்படின்னா டிஎன்ஏங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். டிஎன்ஏனா நெகட்டிவ் சார்ஜ், பட் ஹிஸ்டோன் புரோட்டீன் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஹிஸ்டோன் என்னவா இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜ். ஏன் ஹிஸ்டோன் பாசிட்டிவா இருக்கு? லிசன். புரோட்டீன் அக்வயர் சார்ஜஸ் பேஸ்ட் ஆன் abundance of amino acid residues in side chains. இப்போ அமினோ ஆசிட் அப்படின்னு பார்த்தா ஒன்று ஹெச் குரூப் இருக்கணும், ஒன்று COOH குரூப் இருக்கணும், இன்னொன்று அமைன் குரூப், இன்னொன்று ஆர் குரூப் இருக்கும். இப்போ அந்த ஆர் குரூப் இருக்கிறது சைடு செயின்ஸ். நம்ம வந்து பயோமாலிக்யூல்ஸில் படித்தோம் இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ எப்படி இருக்கும்? சி ஒரு பக்கம் COOH குரூப் இருக்கும், இன்னொரு பக்கம் கண்டிப்பாக ஒரு ஹெச் குரூப் இருக்கும், இன்னொரு பக்கம் அமைன் குரூப் இருக்கும், இன்னொரு பக்கம் ஆர் குரூப் இருக்கும். கரெக்டாக? இந்த ஆர் குரூப் தான் சைடு செயின். அந்த ஆர் குரூப்பில் வந்து லைசின், அர்ஜினைன், அந்த மாதிரி என்ன அமினோ ஆசிட் என்ன குரூப் வருதோ, மெத்தில் குரூப் வந்தால் ஒன்று, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து ஃபிக்ஸ் ஆகுதுன்னா அது லைசின், அர்ஜினைன், ட்ரிப்டோஃபன், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அமினோ ஆசிடை மேக் பண்ணும். ஸோ எஸ்பெஷலி லைசின் அண்ட் அர்ஜினைன் வந்து இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸில் ரிச்சாக இருக்குது. ஓகே, லைசின் அண்ட் அர்ஜினைன் வந்து இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸில் ரிச்சாக இருக்குது. ஸோ வந்து ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜும் பாசிட்டிவ் சார்ஜும் நல்லா பைண்ட் ஆகி நமக்கு வந்து குரோமாட்டினா பேக்கேஜ் ஆகுது. Yes. Theoretically, how many such beads nucleosome do you imagine are present in a mammalian cell? Okay. So, இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நமக்கு வந்து நல்லா DNA வந்து நல்லா பைண்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த ஒரு ஹிஸ்டோன் புரோட்டீனுக்கு எத்தனை DNA வந்து எவ்வளோ DNA வந்து பைண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தா 200 பேஸ் பேர்ஸ் ஆஃப் DNA ஹெலிக்ஸ். 200 பேஸ் பேர் ஒரு ஹிஸ்டோன் புரோட்டீனுக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? தியரட்டிக்கலி ஹவு மெனி சச் பீட்ஸ் நியூக்ளியோசோம்ஸ் டு யூ இமேஜின் ஆர் ப்ரெசன்ட் இன் மெமாலியன் செல்? மெமாலியன் செல்லில் எத்தனை ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்குது, எத்தனை நியூக்ளியோசோம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஒரு நியூக்ளியோசோமுக்கு ஒரு ஹிஸ்டோன், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும், ரைட்? எஸ். அப்போது எத்தனை நியூக்ளியோசோம் இருக்குது இல்லை எத்தனை ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்குதுன்னு கேட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும். ஸோ 200 பேஸ் பேர்ஸ்க்கு ஒரு பீட், அதாவது ஒரு பீட் அப்படிங்கிறதுனா ஒரு ஹிஸ்டோன் ப்ரோட்டீனுக்கு 200 பேஸ் பேர். ஓகேவா? இங்கே வந்து நான் ஹிஸ்டோன் எழுதிக்கிறேன். ஆர் நியூக்ளியோசோம், ஹிஸ்டோன் ஆர் நியூக்ளியோசோம். ஒரு நியூக்ளியோசோமுக்கு இல்லை ஒரு ஹிஸ்டோனுக்கு நமக்கு 200 பேஸ் பேர்ஸ் இருக்குது. அப்போது
200 பேஸ் பேஸ், ஒரு பீடுக்கு இல்லை ஒரு ஹிஸ்டோனுக்கு 200 பேஸ் பேஸ். அப்போது 6.6 × 10⁻9 பேஸ் பேஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் வி கேன் கேன்சல். இங்கே 2 0க்கு அங்கே 9னா 7 ஆகிடும். கரெக்டாக இங்கே 2 0 போயிடும். இந்த இதில் 9 zeros இருக்குது, அதில் 2 0 போனால் 7 zeros பேலன்ஸ் இருக்கும். அண்ட் 6.6 கேன்சல் ஆனால் 3.3 × 10⁻7 பீட்ஸ். ஓகே, 3.3 × 10⁻7 நியூக்ளியோசோம்ஸ் வந்து நம்ம மெமாலியன் செல்லில் இருக்கிற டிஎன்ஏ, மெமாலியன் செல்லில் இருக்க நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது. அப்போ 3.3 × 10⁻7 பீட்ஸ் அப்படிங்கிற நம்ம என்ன சொல்லலாம்னா அப்ராக்சிமேட்லி 30 மில்லியன் பீட்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஹிஸ்டோன்ஸ் இருக்குது இல்லை நியூக்ளியோசோம்ஸ் பர் மெமாலியன் செல்லுக்கு இருக்குது. பர் மெமாலியன் செல். ஓகே, இப்போ 2 types of chromatin fibers இருக்கு. One is euchromatin, another one is heterochromatin. Euchromatin எப்படி பேக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தா லூஸ்லி பேக்டு. ஓகேவா, euchromatin எப்படி பேக் ஆயிருக்கு? லூஸ்லி பேக்டா இருக்கு. heterochromatin நல்லா டைட்டா பேக் ஆயிருக்கு. ஸ்டெயின் எப்படி? அப்போ நம்ம ஸ்டெயின் யூஸ் பண்ணும்போது லூஸ்லி பேக்டா இருந்தால் ஈஸியாக ஸ்டெயின் அப்சார்ப் ஆகி லைட்டாக தெரியும். ப்ராப்பராக லைட்டாக தெரியும். லூஸ்லி பேக்கடாக இருந்தால் லைட்டாக தெரியும், அதுவே டைட்லி பேக்கடாக இருந்தால் நல்லா டார்க்காக தெரியும். அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் இப்போ லூஸ்லி பேக்கடு அப்படி தனியாக இருக்கிறதுனால டிரான்ஸ்கிரிப்ஷன் ஈஸியாக நடக்கும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஆக்டிவ் அண்ட் ஹெட்டிரோக்ரோமாட்டின் டிரான்ஸ்கிரிப்ஷன் இஸ் இன்ஆக்டிவ். ஸோ இந்த இடத்துல நான் என்னென்ன டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வீடியோ. கண்டிப்பாக நெக்ஸ்ட் அடுத்து பார்ட் 2 வீடியோ வரப்போகுது. ஸ்டே டியூன், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.